வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். கிறிஸ்மஸ் இயேசு பிறந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. இயேசு பிறந்தார் அப்படின்னும் போது அது ஒரு குடும்பத்திற்கல்ல, ஒரு தேசத்திற்கல்ல, உலகத்திற்கே, மனுக்குலத்திற்கே ஒரு சந்தோஷத்தின் செய்தி. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் பல ஆண்டுகளாக அனுபவிச்சிருக்கிறோம். ஏனென்றால் அந்த சந்தோஷம் எப்படி வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்து இரட்சகராக பிறந்தார். சில பேர் 25 வருஷம் கிறிஸ்மஸ் சர்வீஸ் கொண்டாடிட்டு இருக்கீங்க, 50 வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, பல வருஷங்களாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன? இந்த ரட்சிப்பை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. யூஆர் செலிப்ரேட்டிங் த, என்ன சொல்றது, அந்த சால்வேஷனை. ஹல்லேலூயா. நம்ம உலக பிரகாரமாக உலகத்தின் காரியங்களிலே மகிழ்கிறவர்கள் அல்ல. ஆண்டவர் பிறந்ததின் நோக்கம் மனிதனை மீட்க. அந்த மீட்பை அனுபவித்தவர்களாக இந்த காலவேளையிலே நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். ரட்சிக்கப்பட்டு பல வருஷமா இருக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் இந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் புதுசா ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, சில பேர் இன்னும் அந்த சால்வேஷனுக்குள்ள வராம இருந்திருப்பாங்க. கர்த்தர் எல்லா ஜனத்தையும் ரட்சிப்பதற்காக இந்த பூமியில வந்தார். யாரோ ஒருத்தர் அல்ல, அவருடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டு. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பல கிறிஸ்மஸ் செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் செய்தி என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது நடந்த சில காரியங்களை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் என் மனதிலே சில வார்த்தைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பொழுது பல காரியங்கள் நடந்துச்சு, பல அற்புதங்கள் நடந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றையும் சுருக்கமான நேரத்திலே தியானித்து குறித்த நேரத்திலே முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் அல்ல. ஆண்டவர் அதை ரிப்பீட் பண்ண போகிறார். அந்த காரியங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நாம் தியானிக்க போகிற the word of God, அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறது. கிறிஸ்து பிறப்பு என்பது அவருடைய தேவன் மனிதனாக வெளிப்பட்டதை தான் நாம் கொண்டாடுகிறோம். ஆமென். வார்த்தை மாம்சமாயிற்று. வார்த்தையாய் இருந்த தேவன் என்னவா மாறினாரு? மாம்சமா இருந்தார். ஆவியாய் இருந்த தேவன் என்னவா மாறினாரு? நம்மளை போல எலும்பும் சதையும் நரம்பும் ரத்தமும் உடையவராக மாறினார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அதுதான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ வார்த்தையாகிய தேவன் என்ன பண்ணாரு? மனிதனாக அல்லது மாம்சமாக வெளிப்பட்டார். ஆமென். அதாவது மாம்சத்திலிருந்து ஆவிக்கு போகலாம், ஆனால் ஆவியிலிருந்து மாம்சமாகிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு உன்னதத்திலிருந்து கீழே இறங்குகிற ஒரு அனுபவம். ஆமென். சரியா? நம்மெல்லாம் இங்கே சர்ச்சுக்கு வரோன்னா மாம்சத்திலிருந்து ஆவிக்கு போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு ஆவியாயிருந்தவர் என்னவா மாறிட்டார்? மாம்சம். அப்படின்னா தன்னை தாழ்த்தினார், நம்மளை போல மாறிட்டார், நமக்காக வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை அவரை போல மாற்றுவதற்காக, நம்மளை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுவதற்காக. அவர் மாம்சமாக இந்த பூமியில் பிறந்தாலும் அவர், அந்த வசனம் விதமாக சொல்கிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். மாம்சத்தில் வந்த இயேசு மாம்சத்தின் எண்ணத்தின்படி வாழலை, மாம்சத்தின்படி அவர் நடக்கலை. அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது எதில் நிறைந்திருந்தாராம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே அவர் தேவகுமாரனாக, அவர் மனுஷகுமாரனாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மாம்சத்தில் இருந்தாலும் இயேசுவை போல நம்ம அந்த கிருபையிலும் அந்த தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்திலும் நிறைந்து வாழ முடியும். ஆமென்.
ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த நிறைவேறுதல் எப்படி நடக்கும்னா, அந்த வேர்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது. ஆமென். அதனால் பல அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பீங்க. பல பிளான்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாஞ்சை எண்ணம் எல்லாம் சீக்கிரமாக முடித்தா சீக்கிரமாக வீட்டுக்கு போய் நம்ம வேலையை செய்யலாமே அப்படி இருக்கக்கூடாது. சரியான நேரத்தில் முடியும். ஆனால் அதுவரை நீங்கள் அந்த வேர்டை ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ உங்களுக்குள்ளே ஒரு மகிமையான காரியம் உருவாகும். ஏனென்றால் மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எத்தனை பேர் வார்த்தை போதும் நினைக்கிறீங்களோ அல்ல, வார்த்தையின்படி ஆக கடவுது என்று யாரெல்லாம் எண்ணமுடையவர்களாக இருக்கிறீர்களோ கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ், இந்த கிறிஸ்மஸ் நாள், இந்த கொண்டாட்டத்தின் நாள், ஸ்தோத்திரம், வெறும் ஒரு மகிழ்ச்சி நாளாக மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு நாளாக, உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஒரு நாளாக கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மாற்றி தருவாராக. ஆமென். ஸோ அந்த வேர்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். மரியாதை போல அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் அந்த அம்மாவுடைய சரீரத்தில் அவர் பலனடைய ஆரம்பித்தார். உன்னதமானுடைய பலன் அவர்களுக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. வார்த்தை உங்களுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் தேவ ஆவியின் பலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்திற்கு நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் கூட நீங்கள் இந்த ஃபுல் சர்வீஸில் இருங்க. உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் வரவேற்கிறேன். கதவுகளை திறந்து வைப்போம். திறந்த கதவுகளோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். திறந்த கதவுகளோடு, ஏனால் கதவுகளை மூட வேண்டாம். ஆமென். ஒருவேளை வெளியே நின்று பார்க்கலாம். ஸோ இன்னும் ஃப்ரண்டில் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு 50 பேர் இங்கே உட்காரலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா, விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எல்லாரும் இந்த ஆராதனையில் பங்கெடுக்க உதவியாக இருக்கும். ஆமென். அந்த வார்த்தைக்குள்ளே போகலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு இயேசு பிறந்த பொழுது. எல்லாம் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு பிறந்த பொழுது என்னென்னலாம் நடந்துச்சு. நீங்கள் அதனால தான் இன்றைக்கி வீட்டில் ஸ்டாரை கட்டுறீங்க. ஏன்னா இயேசு பிறந்த பொழுது என்ன வந்துச்சு? ஸ்டார் வந்துச்சு. அதனால் எல்லோரும் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? அதை நினைவு கூறும்படியாக ஸ்டார் கட்டுறீங்க. ஏதோ இல்லை, வீட்டில் பல காரியங்களை செய்கிறீங்க. சரி, ஆண்டவருடைய பிறப்பு என்பது ஏதோ தற்செயலாய் நடந்தது அல்ல, ஏதோ திடீரென்று நடந்தது அல்ல. அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். ஆமென். The birth of Jesus is prophetic. தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. ஆமென். இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. ஏதோ மரியாளையும் யோசேப்பையும் தேவதூதன் திடீரென்று சந்திக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை நிறைவேறும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் துவக்கத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். The birth of Jesus is historic. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் மட்டுமல்ல, அது ஒரு சரித்திரபூர்வமானது. ஆமென். அது ஒரு யூகம் அல்ல, ஏதோ ஒரு கற்பனை அல்ல, அது சரித்திரம். ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த முதல் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்கிற சட்டம் சீசர் அகஸ்டனால என்ன பண்ணப்பட்டது? அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆமென். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் எங்கெங்கோ எந்தெந்த ஊரிலோ வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாரும் அவர்களுடைய ஊரில் போய் சென்சஸ், அவங்களுடைய பெயர் அந்தந்த ஊரில் எழுதப்பட வேண்டும். ஆமென். அந்த சென்சஸே இயேசு பிறந்த பொழுதுதான் நடந்தது. ஆமென். So the birth of Jesus is historic. Amen. Hallelujah. The birth of Jesus is unique. ஆண்டவருடைய பிறப்பு என்பது இந்த உலகத்தில் யாரும் அப்படி பிறந்திருக்க முடியாது. எல்லாருடைய பிறப்பை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அது தனித்துவம் வாய்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா.
மனுஷ ரத்தத்தினாலே இயேசு பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே இயேசு பிறந்தார். ஆமென். ஸோ இன்றைக்கு இயேசு பிறந்தார் என்ற பொழுது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்ததற்கு பின்பாக இத்தனை அற்புதமான ஆச்சரியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அழகான தீர்க்கதரிசி நிறைவேறுதலாக, ஒரு சரித்திர பூர்வமான ஒரு பிள்ளையாக, ஸ்தோத்திரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிள்ளையாக இயேசு பிறந்த பொழுது அந்த பிறப்பை சுற்றி அநேக காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஆமென். அநேக சம்பவங்கள் நடந்தது. அதில் நேரம் அனுமதிக்கிறவரை சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். என்னுடைய கணக்கின்படி என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. ஆமென். ஆனாலும் தொடருவோம். கர்த்தர் நல்லவர். இதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் போதும் இயேசு பிறந்த பொழுது, இந்த ஒரு வேர்டை வச்சு தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் பெத்லகேமிலே இயேசு, சொல்லுங்க, இயேசு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமாம், உங்களை பேச விடாம விட்டா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்து காலங்கத்தால் ஏஞ்சி குளிச்சு வந்ததில் நல்லா சுடு தண்ணியில் வேற குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸ்தோத்திரம். அப்படியே ஜம்முன்னு மசாஜ் பண்ணி விட்டா மாதிரி தூக்கம் வரும் உள்ள. ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் பேசுவோம். வேதம் சொல்லுகிறது இயேசு பிறந்த பொழுது. ஆமென். இயேசு பிறந்த பொழுது நேரடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். நம்பர் 1, இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னவென்றால், இயேசு பிறந்த பொழுது பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் மேய்ப்பர்களிடத்திலே வந்து நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் என்ன, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு இயேசு பிறந்த பொழுது ஒரு தூதன் இறங்கி வருவார் என்று சொன்னால், உங்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் சீசனில் கிறிஸ்துவை பிறந்த அந்த தியானிக்கிற இந்த நாளில், அல்லது கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிற இந்த வேளையில் உங்களுக்காக ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்திருப்பாரானால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக, உங்களை பிரகடனப்படுத்த, உங்களை அறிவிக்க, உங்களுக்காக நற்செய்தியை கொண்டு வர God has sent an angel. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகிற வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் இதை ஒரு தீர்க்கதரிசன ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தியை கேட்குற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை அறிவிப்பதற்கு, உங்களுக்காக செயல்படுவதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களை வழிநடத்துவதற்கு, உங்களோடு கூட இருந்து தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தெய்வீக ஏஞ்சல், ஒரு தூதனை கர்த்தர் உங்கள் அருகிலே அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். எனக்கு தூதன்லாம் வேணான்னா ஓகே, இட்ஸ் யோர் சாய்ஸ். ஆமேன். அது உங்களுடைய பாடு. ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு அச்சி முறுக்கும் அதிரசம் தான் வேணும்னா ஓகே, போங்க, ஃபில் பண்ணுங்க, நாளைக்கு வெளியே வந்துடும். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்நாள் எல்லாம் அந்த தூதன் உங்களுக்கு ஹல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளிலே உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு அந்த தூதன் வந்து நின்றால், அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கு அல்ல. ஆமென். அரசாங்கத்தில் இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் அல்ல. அந்த பெத்லகேமில் இருக்கிற பணக்காரர்களுக்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது மேய்ப்பர்களுக்கு. ஆமென். மேய்ப்பர்களுக்கு. அவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள் அல்லது காத்து கொண்டிருந்தார்கள். எல்லா உலகமும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த மேய்ப்பர்கள் மட்டும் கண்ணை திறந்து தங்களுடைய ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த வேளையில், ஸ்தோத்திரம், தேவதூதன், அப்படிப்பட்ட ஒரு குரூப்புக்கு தான் தேவதூதன் வந்து நின்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்த மாதிரி ஹைஃபையாலாம் அவங்க வரலைங்க. இந்த மேய்ப்பர்களை பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி சூப்பரான அழகான ட்ரெஸ் எல்லாம் உடுத்தல. அவங்க ஆடையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. ஏன்னா வயல்வெளியில் இருக்கிறாங்க. வயலில் இருக்கிற மண், சேறு, அந்த துர்நாற்றங்கள், வயல்வெளியில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. ஆமென்.
ரொம்ப ரொம்ப சாதாரணமானவர்கள். ஆமென். மேய்ப்பர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானவர்கள். சில பேர் நினைக்கிறீங்க, நான்லாம் ஒரு ஒன்றுத்துக்கள் நாய்க்கு இல்லை, நான்லாம் ரொம்ப சாதாரணமானவன். நான் சொல்கிறேன், சாதாரணமான உனக்கு தான் பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு தூதன் அனுப்புவார். ஆமென். சாதாரணமாக நினைக்கிற உங்களுக்கு தான் பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. பரலோகத்தில் இன்விடேஷன். அப்போ தேவன் சொன்னார், நீ இந்த பெத்லகேமுக்கு போய் அங்கே இருக்கிற பெரிய பெரிய வெல் நோன் ஃபிகர்ஸுக்கெல்லாம், பப்ளிக் ஃபிகர்ஸுக்கெல்லாம், விஐபி விவிஐபிக்கெல்லாம் போகாத. இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்ற செய்தியை யாருக்கு நீ சொல்லணும்னா, ஒதுக்கப்பட்டவர்கள், வீட்டை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ரொம்ப எளிமையாய் பார்க்கப்பட்டவர்கள், ரொம்ப சாதாரணமாய் மக்களுடைய பார்வையில் இருந்தவர்களாகிய இந்த மேய்ப்பர்களுக்கு போய் முதல்ல சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புனாரு. ஆமென் சொல்லுங்களேன். தூதனா இஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆண்டவர் யாருக்கு அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாரோ அங்கே தான் அவர் போவார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில் எத்தனை பேர் மேய்ப்பர்களை போல இருக்கிறீங்க? மேய்ப்பர்களை போல சாதாரண நிலையில் இருக்கிறீங்க? மேய்ப்பர்களை போல சும்மா ஒரு ஆர்டினரி பீப்புள், நீங்களாம் ஒரு எக்ஸ்ட்ரானரி இல்லாமல் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். உலகத்தின் பார்வையில் நீங்களும் நானும் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்காக ஒரு தூதனை வைத்திருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சியான காரியம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை போடும்போது வந்த சந்தோஷத்தை காட்டிலும் இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கும்போது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்த பொழுது மெய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்தார், மரியாளுக்கு தேவதூதன் வந்தார், நிறைய பேருக்கெல்லாம் அந்த இயேசு பிறப்பின் அந்த நாட்களிலே தேவதூதர்கள் வந்தார்கள். ஆமென். ஸோ அதெல்லாம் சகரியாவுக்கு வந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் செய்தி என்னவென்று சொன்னால், இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாளிலே ஒரு தெய்வீக வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். ஒரு தெய்வீக ரெவலேஷன் உங்களுக்கு உண்டாவதாக. உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வருங்காலத்தில் தெய்வீக திட்டங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. ஆமென். இந்த தேவ தூதன் வந்து என்ன சொன்னாராம்? என்ன நடந்துச்சு யாருக்குமே தெரிலங்க இயேசு பிறந்த பொழுது. ஆமென். மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய ஊர்ல இருந்து, நாசரேத் என்னும் ஊர்ல இருந்து எங்க போறாங்க? பெத்லகேமுக்கு போறாங்க. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் 90 மைலாம் இந்த நாசரேத்துக்கும் இந்த பெத்லகேமுக்கும். நிறைமாத கற்பனையாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஒரு 8 கிலோமீட்டர் நடந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 அல்லது 9 மைல் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நடந்து யோசேப்பும் மரியாளும் அந்த பிள்ளை சுமந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரசவ காலம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு பிரசவ காலம் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலை சுற்றி எல்லா கும்பலும் நிற்குமா நிற்காதா? ஆமென். மாமா நிற்பார், அத்தை நிற்கும், பெரியம்மா நிற்பாங்க, சித்தி நிற்பாங்க, சொந்தக்காரங்க, இந்த பக்கம் இருக்கிற சொந்தக்காரங்க, அந்த பக்கம் இருக்கிற சொந்தக்காரங்க, ஒரு 10 பேராவது வாடை சுற்றி ஹாஸ்பிட்டல் வாசலில் டீ குடிச்சிட்டு நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா? அன்னைக்கு யாரும் இல்லை. ஆமென். ஜோசப் சைட்லேருந்தும் யாரும் வரல, மேரி சைட்லேருந்தும் யாரும் வரல. ஒரு சைலண்ட்டாக ஒரு டெலிவரி நடக்குது. ஆமென். சைலண்ட்டாக ஒரு பிள்ளை பிறக்குது. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் சொந்தக்காரர்கள் இல்லாமல், யாரும் அறியாமல் பிறந்த இயேசு பிறந்த பொழுது பரலோகம் அதை பார்த்து கொண்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பரலோகமே இறங்கி வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். தேவ தூதர்களே இறங்கி வந்தார்கள். அவருடைய பிறப்பை சொல்றதுக்கு, மகிழ்ச்சியோடு போய் ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் சொல்றதுக்கு ஜோசப் விட்டுட்டு போகிறதுக்கு முடியல. ஆமென். ஆனால் தேவ தூதனே இறங்கி வந்து அவருடைய பிறப்பின் நற்செய்தியை ஜனங்களுக்கு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 13வது வசனம், அந்த சனமே பரம சேனையின் திரள். ஃபர்ஸ்ட் ஒரு தூதன் வராரு, அப்புறம் ஒரு திரள் தூதர்களே வராங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு தூதன் அல்ல, ஒரு தூதன் முதலாவது வருகிறார், இரண்டாவது ஒரு தூதர்களுடைய சேனையே இயேசுவின் பிறப்புக்காக இறங்கி வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கோ ஒரு சைலண்டாக ஒரு டெலிவரி நடக்குது, ஆனால் பரலோகம் அதை பார்த்துட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில் கூட
கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். யாரும் அறியாமல் இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம், ஆனாலும் தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஸோ முதல் சம்பவம் என்ன? தேவ தூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பிலே காணப்பட்டார்கள். ஆமேன். அவர்கள் அந்த பிறப்பின் செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நமக்காய் தேவ தூதர்களுடைய ஊழியம் உண்டு. நமக்காய் கர்த்தர் தூதர் இறங்குவார். நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை தேவ தூதர்கள் நமக்கு வெளிப்படுத்துவார்கள். எத்தனை பேர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். சரி, இரண்டாவது காரியம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா 7 வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு என்ன இல்லையா? இடம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. சில பேர் இங்கே கூட சொல்றீங்க இடம் இல்லை பாஸ்டர், அதான் வெளியே நின்றுட்டு இருக்கேன். ஆமே, உள்ள வரலான்னு தான் நினைச்சேன், ஃபுல்லாக ஆக்கிப்பைடு, ஒரு இடம் கூட இல்லை. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லைன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க? உனக்கு சீட்டு கிடையாது, உனக்கு இங்கே இடம் கிடையாது. ஆமே, குடும்பத்தில் இடம் இல்லை, சமுதாயத்தில் இடம் இல்லை, வேலையில் இடம் இல்லை, ஆமேன், இருதயத்தில் இடம் இல்லை. எத்தனை பேர் இந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க? ஆமேன். யோசிப்பு ரொம்ப சாதாரணமானவர்கள், நீதிமான். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோசிப்பை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இரண்டாவது, மரியாதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமேன். இப்போ இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எப்படி பரலோகம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். தேவனுடைய திட்டத்தை சுமந்த இந்த குடும்பத்தில் இவங்க அந்த தெய்வீக அந்த குழந்தையை அவர்கள் சுமந்து போகும்போது பரலோகம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸை ஆயத்தம் பண்ணல. ஆமேன். நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். பரலோகம், சில பேர் நம்ம நினைப்போம் என் மேலே ஒரு அனாயிண்டிங் இருக்குது, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக தான் நடக்கும் அப்படின்னு சில சமயம் நம்ம நினைப்போம். ஆண்டவர் எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் தருவார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அபிஷேகத்தோடு அந்த கனத்தோடு அவர்கள் போகும்போது அவர்களுக்கு அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்களேன், என்ன கொடுமை இது? ஆமே இல்லை, கொடுமை தானே. சில பேர் நம்ம ஒரு ப்ரீச்சராக வரோன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் இன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர், எனக்கே இடம் இல்லைன்னா உட்கார்றதுக்கு, நான் தான் இங்கே ஹைலைட்டு, நான் வந்தால் தான் பிரசங்கமே, ஆனால் எனக்கே உட்கார்றதுக்கு சீட் இல்லைன்னா நான் என்ன நினைப்பேன்? இல்லை, அப்படி தான். அவர் தான் எல்லாமே, ஆளினால் அவர் தான். ஆனால் அவருக்கே அன்னைக்கு என்ன இல்லை? எங்கே இடம் இல்லை? எல்லாம் சொல்லுங்கள், எங்கே இடம் இல்லை? சத்திரத்தில். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பேர் எழுத வந்துட்டாங்க, எல்லா லாட்ஜும் ஃபுல்லாகிருச்சு இல்லையா? எல்லாரும் குடிமதிப்பு எழுத குடும்பம் வந்துட்டாங்க, எல்லா லாட்ஜும் எல்லா இடமும் என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாகிருச்சு. ஆமேன். எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆளை வச்சு ரிசர்வ் பண்ணாங்களான்னு தெரியல, எல்லாம் ரிசர்வ்ட் ஆகிடுச்சு. எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்குது, இங்கே என்ன இல்லை? நம்மலாம் சொல்லியிருப்போம், என்ன ஆண்டவரே தேவதூதன் அனுப்பினீர் வீட்டுக்கு, என்கிட்ட பாக்கியவதின்னு பேசினீங்க, ஒரு ரூமு கூடமா எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்க உங்களால் முடியாமல் போயிடுச்சு. கேட்போமா கேட்க மாட்டோமா? உங்களுக்காக தானே நாங்கள் இந்த குழந்தைய சுமக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு டீலக்ஸ் ரூம் கூடமா இல்லை. ஆமே, 3 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் வேணாம், ஒரு சிங்கிள் ஸ்டார் ரூம் கூடமா எங்களுக்கு இல்லை, அது கூட வேணாம், ஒரு ஆர்டினரி ரூம் கூடமா எங்களுக்கு. நம்ம கேட்டிருப்போமா கேட்க மாட்டோமா? ஒரு ஊழியத்துக்காக ஒரு ஊருக்கு போகிறோம், எல்லா லாட்ஜும் ஃபுல்லாக. நம்ம கேட்போம், ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை இந்த பட்டணத்துக்கு செய்ய வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு இடம் இல்லையா? ஆமேன். நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற இடத்துல இடம் இல்லை, ஆனால் கர்த்தர் நினைக்கிற இடத்துல ஒரு இடம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இவங்கெல்லாம் வழக்கமாக எல்லாரும் போகிற மாதிரி ரூமுக்கு போனாங்க, சத்திரத்துக்கு போனாங்க, ஆனால் எங்கே இடம் இல்லை. ஆனால் எங்கே இடம் கிடச்சி தெரியுமா? சத்திரத்தின், எல்லாம் சொல்லுங்க, முன்னணையில். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் இடம் கிடைக்காது, பரலோகம் நினச்சிருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஆமேன். சொல்ல வராது, வாயில் வராது, ஏன்னா இதெல்லாம் வராது உங்களுக்கு. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நான் நினச்ச மாதிரி இல்லை. சத்தமாக சொல்லுங்க, தேவன் நினச்ச மாதிரி தான். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைக்கிறது நமக்கு தி பெஸ்ட்டு. ஆமேன்.
ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் அந்த முன்னணை ஒரு அற்பமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். முன்னணை என்பது என்னென்னா, அன்றைக்கு ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு லாட்ஜுக்கு போகிறோன்னா காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருப்பாங்க, ஒரு பார்க்கிங் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் அன்னைக்கு பிரயாணம் பண்ணுகிறவர்கள் ஆடுகளையும் மிருகங்களையும் கட்டி வைத்து இலைப்பாரி அந்த மிருகங்களுக்கு தீவனங்களை போட்டு அந்த மிருகத்தை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, கூடவே அதை ஓட்டிட்டு வந்தவங்களும் உட்கார்றதுக்கு ஆன ஒரு இடம் தான் இது. சத்தமாக சொல்லுங்களேன், முன்னணை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குற பார்வையிலே, இந்த உலகத்தை பார்க்குற பார்வையிலே, நம்ம அனுபவிக்கிற இந்த காரியத்தில் சொல்லணும்னு சொன்னால், நமக்கு பார்க்கிங் லாட்டு கிடைச்சா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? உனக்கு அங்கெல்லாம் இடம் இல்லைப்பா, இந்த பார்க்கிங்கில் போய் தங்கிக்கோ அப்படின்னு எத்தனை பேர் கர்த்தரை துதிப்பீங்க? ஆண்டவர் சொல்கிறார், மகனே உனக்கு இந்த பார்க்கிங் தான் உனக்கு இன்றைக்கி ராத்திரி. உன் பிள்ளையை பெற்று அதில் இன்ஃபெக்ஷன்லாம் வருமா நமக்கு தெரியாது. ஆடு மாடுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். இதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிட்டா போயிட்டு வந்திருக்கோம், நினச்சா சர்ன்னு போயிட்டுரும். ஆமென், கரெக்டு தானே? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? இதுக்கு மேலே என்னால் விளக்கமாக சொல்ல முடியாது. ஆனால் ஸ்தோத்திரம், அதை எப்போல்லாம் உடனேவா க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் அந்த இடத்த தான் வச்சுருந்தாரு. ஹல்லேலூயா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த சாதாரணமான இடத்தை தான் பரலோகம் முன்குறித்திருந்தது. அந்த இடம்தான் அசாதாரணமான இடமாக மாறுச்சு. ஹல்லேலூயா. உலகத்தில் சாதாரணமான இடம் நினைக்கிற இடத்த இயேசு அந்த முன்னணைக்கு வந்ததுனால அந்த முன்னணை இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. அந்த முன்னணையின் பேர் இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிறது. அந்த முன்னணையிலே தான் பரலோகம் டிக்ளேர் பண்ணுச்சு. அந்த தூதன் தோன்றி என்ன சொன்னாருன்னா, அட்ரஸ் கொடுக்கும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பிள்ளையை 12வது வசனம், துணிகளில் சுற்றி எங்க கடைத்திருக்க காண்பீர்கள்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எங்க கடைத்திருக்க காண்பீர்கள்? ரூம் உள்ள, ஏசி ரூம்ல இல்லை, நல்லா பெரிய நல்ல கார்பெட் விரிச்ச ரூம் இல்லை, எங்க பார்ப்பீங்க? முன்னணையில பார்ப்பீங்க. அப்படின்னா பரலோகம் என்னதான் முன்குறிச்சிருக்கு? நீ எத்தனை கதவை தட்டினாலும் உனக்கு டோர் லாக் தான், நோ தான். நீங்கள் சில சமயம் நோன்ற வார்த்தை கேட்கும்போது சந்தோஷப்படுங்க. ஏன்னா பரலோகம் எதெல்லாம் எஸ் சொல்லுதோ அங்கே தான் எனக்கு இந்த பூமியில் திறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சில நோக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உனக்கு இந்த இடத்துல இடம் இல்லையா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஏன்னா அது எனக்குரிய இடம் அல்ல. ஆமென். இந்த தெருவில் எனக்கு வீடு கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. நோன்னு வார்த்தை வருதா, பரலோகம் உனக்கு அந்த அட்ரஸை வைக்கல. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் நோன்னு சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆமென். சபையில் உனக்கு இடம் இல்லை, பாட உனக்கு இடம் இல்லை, அல்லது உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, உனக்கு இந்த ஊரில் இடம் இல்லை, உனக்கு இந்த வேலையில் இடம் இல்லை, உனக்கு இந்த ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது விழுந்து 3 நாள் உபவாசம் போட்டு, ஆண்டவரே அந்த நோவை எஸ்ஸாக மாற்றுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்கிறேன், பரலோகம் உனக்கு முன்னணியை வைத்தால் சந்தோஷமாக அந்த இடத்துல உட்காருங்க, அது சரித்திரமான இடமா மாறும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே நான் சொல்ல மாட்டேன், முன்னாடி வர சொல்ல மாட்டேன். லேட்டாக வந்தவங்க நீங்கள் தயவு செய்து எல்லாரையும் அந்த மோசே அந்த தண்ணீரை பிளந்த மாதிரி நீங்கள் பிளந்துட்டு முன்னாடி வாங்க. அவன் சரி, கத்த நல்லவர். ஸோ யூ கேன் கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, கொஞ்சம் நெருக்கி வாங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா, துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன்
சரி, வருகிறவர்கள் இனி தயவு செய்து கொஞ்சம் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கவனிங்க, எங்க விட்டோன்னா ஒரு சாதாரணமான இடம். ஆமென். ஆனால் அந்த சாதாரணமான இடத்துல தான் இயேசு அந்த இடத்த மகிமையா மாத்தினார். ஆமென். பரலோகம் அந்த அட்ரஸ் தான் கொடுத்தது. நான் சொல்றேன், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சில அட்ரஸை கொடுக்க போகிறாரு. அது சாதாரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே தேவன் இருப்பார், அங்கே கர்த்தர் இருப்பார். த பெஸ்ட் பிளேஸில் ஆண்டவர் இல்லை, ஒரு சாதாரணமான இடத்துல கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு எது முக்கியம்னா ஆண்டவர் தான் முக்கியம். ஹல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் விசேஷமான இடம். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எதை சாதாரணமாக நினைக்கிறீங்களோ கர்த்தர் அதை அசாதாரணமாக மாற்றுவார். மரியாளும் யோசேப்பும் அந்த சத்திரத்தின் முன்னணையை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சாதாரணங்களை கர்த்தர் மகிமையான இடமா கர்த்தர் மாற்றுவார். ஒரு சின்ன வேலை செய்யலாம், ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாம், ஒரு சாதாரண வேலையில் இருக்கலாம். நான் சந்தோஷமாக அந்த இடத்துல வேலை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு சின்ன சபையில் வச்சிருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் கொடுத்துருக்கலாம், அதை சந்தோஷமாக செய்யுங்க, கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. An ordinary place became an extraordinary place. ஏன்னா பரலோகம் அந்த அட்ரஸை கொடுத்தது. அந்த இடத்த தான் மெய்ப்பர்கள் தேடி தேடி ஓடி வந்தாங்க. ஆமென். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, என்னடா இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வர்றாங்களே, அந்த சத்திரத்துக்குள்ளே யாரும் போல, எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம், அந்த இடத்த கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்று தேவ திட்டம் என்னவென்று சொன்னால், எங்கேயாவது ஒரு நல்ல இடம் கிடைச்சிருந்தா மெய்ப்பர்களை யாருமே உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. ஆமென். இந்த மெய்ப்பர்கள் போய் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கள இயேசுவை பார்க்கணுன்றதுக்காகவே ஒருவேளை ஆண்டவர் அந்த முன்னணியை கொடுத்துருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பிளெஸ்டு பிளேஸில் இயேசு பிறந்து உள்ளே வச்சுருந்தாங்கன்னா, இந்த மெய்ப்பர்கள் அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஆடு மேய்ச்ச அந்த ஆடையோட உள்ளே போகும்போது வாட்ச்மேன் விட்டுருப்பாரா? எங்கே போகிற அங்கெல்லாம் போகக்கூடாது, கெஸ்ட் இருக்காங்க உள்ள. ஆமென். இயேசுவை பார்த்துருக்க முடியுமா? பரலோகத்துக்கு இயேசுவை காண்பிக்கிறது தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, யாரும் உள்ள போக, பார்க்கிங் லாட் யாரும் போகலாம். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை யாவரும் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சில திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் ஆண்டவர் சாதாரணமாக செய்கிறாருன்னு வச்சுருங்களேன், அது கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுவதற்காக தான். ஆமென். அதனால் எப்போவுமே உங்களை சாதாரணமாக வச்சிருப்பாரு நினைக்கிறேன், கர்த்தர் உயர்ந்த இடத்துலையும் உங்களை வைப்பார். அவருடைய சித்தம் தான் நமக்கு பெஸ்ட்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த கால வேளையில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்த பொழுது இந்த 2 காரியம் நடந்தது. இன்னும் சில காரியங்கள் இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. நான் முடிக்கிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த 2 காரியத்தை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.